அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முஸ்லீம் அல்லாதவர்கள் எத்தனை பேர் நமக்கு நண்பர்கள் இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க, வாடிக்கையாளர் ஒரு வியாபாரியாக இருந்தால் வாடிக்கையாளர் இருப்பாங்க, தொழிலில் பங்காளிகள் இருப்பாங்க. அவங்க வீடுகளில் திருமணங்கள் நடத்தும் பொழுது அவங்க திருமணம் வந்து இஸ்லாமிய முறைப்படி இருக்காது தானே. நம்ம ஆளுக்களை இஸ்லாமிய முறைப்படி நடத்தினா அவன் எங்கே நடத்த போகிறான்? அப்போ இஸ்லாமிய முறைக்கு மாற்றமாக நிறைய விஷயங்கள்லாம் என்ன செய்யும் நடக்குமே, அதில் போய் நம்ம கலந்து கொள்ளலாமா அப்படிங்கிறது கேட்குறாங்க. இதில் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ள வேண்டுங்க. மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியங்களாக அது முஸ்லீம் நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத நிகழ்ச்சியில் நடந்தாலும் சரி, அதில் போய் நம்ம அங்கீகாரம் கொடுத்தோமையானால் அந்த பாவத்திற்கு நாமளும் துணை செய்தோம், அந்த பாவத்தை வந்து நம்மளும் ஏற்றுக்கொண்டோம் என்ற ஒரு அடிப்படையில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அன் இதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுஸ்தஹுஸு பிஹா வ யுக்ஃபர் பிஹா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகின்ற, அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுகின்ற ஒரு சபையை நீங்கள் கண்டால் ஃபலா தக்உதுமாஹும், அவங்களோடு நீங்கள் அமரக்கூடாது. ஒரு இடத்துக்கு போறீங்க, ஆடல் பாடல் கச்சேரி வைக்கிறாங்க, இது வந்து அல்லாஹ்வுடைய வசனத்தை கேலி செய்கிற ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுக்கிற ஒரு விஷயம். இது முஸ்லீம் கல்யாணமா இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாத கல்யாணமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆடல் பாடல் இதெல்லாம் வந்து இது தடுக்கப்பட்ட ஒரு காரியம். இதுல வந்து நான் ஒரு ஆளை உட்கார்ந்துட்டு இருந்து பார்த்து கொண்டிருந்தால் நான் அங்கீகரித்தவனாக ஆகிவிடுவேன் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அதை ஒதுங்கி கொள்ளத்தான் வேண்டும். அதே மாதிரி வரதட்சணை வாங்குறாங்க, அல்லாஹ் வந்து கொடுங்கங்கிறான் பெண்களுக்கு, இவன் மீறி வாங்குறான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுக்கிறான்ல. அதே நேரத்தில் வந்து இன்னொரு ஒரு சங்கடம் உங்களுக்கு பிராக்டிக்கலா, இது சட்டம் சொல்லிவிட்டாலும் நடைமுறையில் ஒரு சங்கடம் எல்லார் உள்ளத்திலும் இருக்கிறது. என்ன சங்கடம்? அது எப்படி அவனுக்கு புரியாதவன், அவனை எப்படி பகச்சிக்க நம்ம தப்பா நினைக்குவான்ல. பக்கத்து வீட்டில் இருக்கிறான், கல்யாணத்துக்கு கூப்பிட்றான், வர்ற பாய் மாற மத வரியோடு இருக்கிறாங்க, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க, அவங்க கல்யாணத்துக்கு நம்ம போகிறோம், நம்ம கல்யாணத்துக்கு மட்டும் வரமாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பார்கள். அப்படி நினைப்பார்கள் என்கிற ஒரு காரணத்தினால மனஸ்தாபம் வருமே. தொழில் கூட்டாளி இருப்போம், ஒரு வியாபாரியா கூட இருப்போம், நம்ம கடைக்கு போய் வரமாட்டான், நம்ம கல்யாணத்துக்கு போட்டு வைங்க, நம்ம கடைக்கு வரமாட்டான். இந்த மாதிரியான ஒரு தயக்கம் வந்து நடைமுறையில் வரும்போது ஏற்படும். பிராக்டிக்கலாக வரும்போது என்ன செய்யும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம சந்திப்போம். ஆனால் இது தௌஹீத்வாதிகளுக்கு இந்த சங்கடம் வராது. தௌஹீத்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட போய் தெளிவாக நீங்கள் விளக்கணும். எப்படி விளக்கணும்? நீ முஸ்லீம் இல்லை இல்லை, அதனால நான் புறக்கணிக்கலப்பா, முஸ்லீம் இதை பண்ணாலும் வரமாட்டேன் தெரிஞ்சுக்க, அதனால என்னை புரிஞ்சிக்க அப்படின்ற மாதிரி என்ன செய்யலாம், நம்ம விளங்கலாம். இல்லைப்பா நான் வந்து ஒரு கொள்கையில் இருக்கிறேன், என் கொள்கைக்கு மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு திருமணத்திற்கு அடுத்த நாள்லையோ அல்லது முதல்லையோ போய் என்ன செய்யணும், அது பேசி சந்திச்சுட்டு வந்துடலாம். அந்த உறவுகளை விட்டுறக்கூடாது, நட்பை விடக்கூடாதுன்னு நினைத்தால் அந்த சபையில தானே போகக்கூடாதுன்னு நல்லா சொல்றான். அந்த சபை இல்லாத நேரங்களில் கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு போய் சாதாரண வீட்டில் போய் நல்லபடியாக முடிஞ்சா நல்லா சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுல என்ன இல்லை. அல்ல ஏதாவது அன்பளிப்புகள் கொடுக்குறா இருந்தா கொண்டு போய் முத நாளோ மறுநாளோ கொண்டு போய் கொடுத்துட்டோம்னு சொன்னா புறக்கணிச்சிங்கன்னு வராது, மனஸ்தாபம் ஒன்றும் வராது, அழகா புரிய வச்சிடலாம். சரியா?